Hi students, 12th standardல important 5 marks அப்படிங்கிறது இன்னைக்கு பார்க்கலாம். குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு வர ஃபர்ஸ்ட் வால்யூம்ல இருந்து சம்ஸ் ஃபுல்லா வரும். இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்டான 5 மார்க்ஸ் மட்டும் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான 5 மார்க்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஒரு சாப்டர்ல பார்த்தா அப்படின்னா ஒரு 5 5 மார்க் 4 5 மார்க் அப்படிங்கிறதா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கிற 5 மார்க்ஸ் மட்டும் லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ லாஸ்ட் டைம் ரிவைஸ் பண்ணும்போது இந்த சம்ஸ் எல்லாம் ரொம்ப தரவா பார்த்துட்டு போயிட்டீங்க. ஓகே, இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ்னா நிறைய இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் இருக்கு. பட் அதுல ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸா இந்த 5 மார்க்ஸ் எல்லாம் சொல்லலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா சாப்டர் 6th சாப்டர்ல ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே இந்த 6th சாப்டர்ல இந்த 4 சம்ஸ் இருக்கும். வெக்டார் மெத்தட்ல இந்த ஃபார்முலாஸ் வந்து ஐடென்டிட்டி வந்து ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த 4 சம்ல ஒரு சம் கம்பல்சரி வரும். இந்த 4 சம்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா ப்ரூவ் பை வெக்டார் மெத்தட் cos alpha plus beta is equal to cos alpha cos beta minus sin alpha sin beta. இதே மாதிரி cos alpha minus beta sin alpha plus beta sin alpha minus beta 4 sums இருக்கு. கம்பல்சரி இந்த 4 சம்ஸ்ல இருந்து ஒரு சம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த சம் ஃபர்ஸ்ட் சம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் சம்மா தான் இருக்கும். எக்ஸாம்பிள் 6.3 இது அதே மாதிரி எக்ஸாம்பிள் 6.5 இருக்கு. இந்த சம் எக்ஸாம்பிள் 6.5. இந்த செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா 6.1ல 9th சம். இன்னொரு சம் பார்த்தீங்கன்னா 6.1ல 10th சம். டோட்டலி இந்த 4 சம்ஸ் 6th சாப்டர்லயே நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது இந்த 4 சம்ஸ் தான். ஏன்னா கம்பல்சரி இதுல இருந்து வரும். இதுல டயக்ராம் ரொம்ப முக்கியமா இருக்கும். டயக்ராம் கிளியரா போட்டுக்குங்க. அப்புறம் ஏ கேப்போட வேல்யூ பி கேப்போட வேல்யூ கரெக்டாக கண்டுபிடிச்சுக்கோங்க. ஏ வெக்டார் பி வெக்டார் டாட் ப்ராடக்ட் கிராஸ் ப்ராடக்ட் இது மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா இந்த சம் ஈஸியாக சால்வ் பண்ணி போடலாம். இதில் என்னன்னா நமக்கு சொல்யூஷன் இதுதான். அதனால நம்மளுக்கு மார்க் குறையறதுக்கு சான்சஸ் இருக்காது. அதனால நாம தான் ப்ரூஃப் கொடுக்க போறோம். அதனால இந்த சம்ஸ் எல்லாம் கொஞ்சம் தரவா ஒரு 4 டைம் 5 டைம் எழுதி பார்த்துட்டு போயிருங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதே சாப்டர்ல இந்த 5th சம் இருக்கு பாருங்க. A vector is equal to I cap minus J cap, B vector is equal to I cap minus J cap minus 4K cap and C vector is equal to 3I J cap minus K cap அப்படின்னு சொல்லிட்டு D vector அப்படிங்கறதும் கொடுத்திருக்காங்க. D vector கொடுத்திருக்காங்க. இதுல இதுவும் அதே தான். ப்ரூஃப் வந்து கொடுத்திருக்காங்க. கிராஸ் ஏக்கு பிக்கு கிராஸ் எடுங்க, சிடிக்கு கிராஸ் ப்ராடக்ட் எடுங்க. இந்த கிடைக்கிற 2 வேல்யூக்கு சேர்ந்து கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தா LHS வேல்யூ. இது LHSல ஒரு வேல்யூ. ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுங்க. அதே மாதிரி RHSோட இந்த வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணுங்க. இது டிட்டர்மெண்ட் ஃபைண்ட் பண்றதா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். டிட்டர்மெண்ட் ஃபைண்ட் பண்ணுங்க. இது வந்து டிட்டர்மெண்ட் எடுத்தீங்கன்னா ABDயோட டிட்டர்மெண்ட் வேல்யூ இன்டு C வெக்டார். C வெக்டாரோட மல்டி பண்ணீங்க ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் கிடைக்கும். அண்ட் இந்த வேல்யூ டிட்டர்மெண்ட் எடுத்து D வெக்டாரோட மல்டி பண்ணா ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ். இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா தட் இஸ் RHS வேல்யூ. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலா தான் வரும். கம்பல்சரி இது ஈக்குவலா தான் வரும். சப்போஸ் உங்களுக்கு ஈக்குவலா வரலைனாலும் இது உங்களுக்கு இதுல எது மிஸ்டேக்கா இருக்குதோ அந்த டேர்ம் மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுலையும் நம்மளுக்கு ஆன்சர்ல டவுட்டே வராது. கம்பல்சரி 2 ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ இந்த சம் வெரி இம்பார்ட்டன்ட் 5th சம். இந்த சம் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ்ல எக்ஸாம்பிள் 6.23 எக்ஸாம்பிள் 6.23ல இருக்கும் பார்த்துக்கோங்க. அடுத்து 6th சம் ஆஸ் இட் இஸ் அதே சம் தான். கிராஸ் ப்ராடக்ட் அண்ட் டாட் ப்ராடக்ட். ஓகே, நம்ம கிராஸ் ப்ராடக்ட்னா டிட்டர்மெண்ட்ல போடுவோம். டாட் ப்ராடக்ட் ஆஸ் இட் இஸ் நம்ம மல்டிபிள் பண்ணி போட்டுருவோம். ஸோ இதை பார்த்து வச்சுக்கோ. இது வந்து எக்ஸசைஸ் 6.3ல 4th சம். ஸோ 6th சாப்டர்னு பார்த்துட்டா இந்த 6 சம்ஸ் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இந்த 6 சம்ஸ்ல கம்பல்சரி ஏதாவது ஒரு சம் வரக்கு சான்சஸ் இருக்கு. சரி, இது போக நம்ம பார்க்கணும் 6th சாப்டர்ல பார்க்கணும்னா 6.7 எக்ஸசைஸ் ஃபுல்லா பார்க்கணும். எக்ஸசைஸ் 6.7 ஃபுல்லா பார்க்கணும். ஸோ நம்மளுக்கு அதில் பார்த்தீங்கன்னா பேராமெட்ரிக் ஃபார்ம், நான் பேராமெட்ரிக் ஃபார்ம், கார்ட்டீசியன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் நீங்க இந்த 6 சம்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்க. நம்ம எல்லா சாப்டர்ல இருக்கிற ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்டா நீங்க 6.7 சம்ஸ் பார்த்துக்கலாம். ஓகே, தென் நெக்ஸ்ட் சாப்டர் 5. சாப்டர் 5ல ஃபர்ஸ்ட் இந்த 2 சம் கம்ப்ளீட் பண்ணுங்க. ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் இது பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 5.10ல இருக்கும். இதே சம் வந்து எக்ஸசைஸ் 5.1ல இருக்கும். 5.1ல 6th சம். இந்த 2 சம்ஸ் பார்த்தோம்னா ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் நம்ம ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணி போட்டிருக்கோம். x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் பிளஸ் 2gx பிளஸ் 2fy பிளஸ் c இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுட்டு ஒன்றும் இல்லை, இந்த 3 பாயிண்ட்ஸ் எடுத்து அதில் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 3 ஈக்குவேஷன் கிடைக்கும். அதை சால்வ் பண்ணி
ஜிஎஃப்சியோட வேல்யூஸை கண்டுபிடிச்சு அகைன் இந்த ஈக்குவேஷன்லேயே அப்ளை பண்ணால் போதும். ஸோ ரொம்ப சிம்பிளான சம் தான் இதுவும். இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம்ஸ். 2 சம்ஸில் ஏதாவது ஒரு சம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்தது ஹைபர்போலா. பரபோலா இம்பார்ட்டன்ட் தான், பட் இந்த ஹைபர்போலால ஒரு 3 சம்ஸ் இருக்கு. இது வந்து எக்ஸாம்பிள் 5.26. இதே மாடல்ல பாத்தீங்கன்னா 5.2ல 8th ரோமன்ல 5th சம் அண்ட் 6th சம் இருக்கு. ஸோ இந்த 3 சம்ஸ்ல ஒரு சம் கம்பல்சரி வரும். ஓகே, ஹைபர்போலால இல்லைன்னா பரபோலா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு எக்ஸசைஸ் அப்படின்னா எக்ஸசைஸ் 5.5. இது வந்து எக்ஸசைஸ் 5.5 ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணணும். பட் அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த ராக்கெட் சம் தான். ஓகே, இந்த ராக்கெட் சம் கம்பல்சரி கேட்பாங்க. இது பாத்தீங்கன்னா 5.5ல 9th சம்மா இருக்கு. நீங்க அடிஷனலா ஃபர்ஸ்ட் சம் பாத்துக்க, அந்த பிரிட்ஜ் சம் ஒன்று இருக்கும் சரிங்களா, பரபோலிக் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லி ஒரு சம் இருக்கு ஃபர்ஸ்ட் சம். அந்த சம் இந்த 9th சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி 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 இம்பார்ட்டன்ட் சம். ஸோ இந்த 9th சம் வந்து ஒரு 5 டைமாவது எழுதி பார்த்துட்டு போயிருங்க. ஓகே, ஸோ உங்களால முடிஞ்சது அப்படின்னா இது முடிச்சதுக்கு அப்புறம் 5.5 இந்த 6th சாப்டர்ல சொன்னோம்ல 6.7 லாஸ்டா பார்க்க சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த எல்லா சம்மும் முடிச்சதுக்கு அப்புறம் 5.5 இருக்கிற ரிமைனிங் சம்ஸ் பார்த்துக்குங்க. ஸோ 5th சாப்டர் கம்ப்ளீட்டட், 5 மார்க். தென் நெக்ஸ்ட் சாப்டர் 4. சாப்டர் 4ல டோட்டலா ஒரு 5 மார்க்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் இந்த காஸ் இன்வர்ஸ் சம். இதுலயும் நம்ம ப்ரூஃப் வந்து அவனே கொடுத்துட்றாங்க. x² + y² + z² + 2xy = 1. ஸோ நம்ம இந்த ப்ரூஃபை கொண்டு வந்தோம்னா போது. இது பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4.22ல இருக்கும். எக்ஸாம்பிள் 4.22. ஸோ இந்த சம் தரவா எழுதி பார்த்துங்க. அடுத்தது நெக்ஸ்ட் சம் சால்வ் அப்படிங்கும்போது நம்ம தான் ஃபைன் பண்ணணும். எக்ஸோட வேல்யூஸ் ஃபைன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது tan இன்வர்ஸ் ஃபார்முலா தான். நமக்கு tan இன்வர்ஸ் ஃபார்முலா ஈஸியாக தெரியும், அப்ளை பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, இந்த சம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4.28. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் சம் ப்ரூஃப். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 4.5ல இது 5th சம்மா இருக்கும். அதே மாதிரி 4.5ல 6th சம். இது 2 சம்மும் ஒரே ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ இந்த 3rd சம்மோட ஆன்சர்ல இருந்தே நம்ம 4th சம் ஆன்சர் கொண்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா இங்கே tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய், tan இன்வர்ஸ் ஆஃப் இசட்னு கொடுத்துருக்கான். ஸோ அதே வேல்யூ தான் இங்கே 4th சம்ல கேட்குறான். ஸோ இதனோட ப்ரூஃப் எடுத்து இதில் அப்ளை பண்ணி ஆன்சர் x + y + z = xyzன்னு கொண்டு வந்துக்கலாம். ஸோ இது 2 சம்மும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் லாஸ்ட்டாக அதே எக்ஸசைஸில் 10th சம் 4.5ல 10th சம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டோட்டலாக இந்த 5th சாப்டரில் 4th சாப்டரில் டோட்டலாக ஒரு 5 மார்க் தான் கொடுத்துருக்கு. 5 மார்க்கும் தரவா பார்த்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் 3rd சாப்டர். 3rd சாப்டர்ல ரொம்ப லிமிட்டடான சம்ஸ் தான், ஆனால் ரொம்ப ரிப்பீட்டடா இந்த 4 சம்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா சால்வ் த ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன்ல 1 ரூட் அப்படிங்கிறது 1/3ங்கிறது ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க. இதுல பாரு 1/3 ஒரு சொல்யூஷனா 3 ஒரு சொல்யூஷனா இருக்கும் கம்பல்சரி. ஒன்றும் இல்லை, இதை வந்து நம்ம இந்த சிந்தட்டிக் டிவிஷன்ல இந்த கோஎஃபிஷியன்ட் எழுதிட்டு 6 - 5 - 38 -5 6 அப்படின்னு எழுதிட்டு இந்த 3 அப்படிங்கிற வேல்யூஸை வச்சு நீ சால்வ் பண்ணி போட்டீங்கன்னா இங்கே ரிமைண்டர் கண்டிப்பாக 0 வரும். அகைன் கிடைக்கிற வேல்யூ வச்சு 1/3 ஆல்ரெடி ஒரு சொல்யூஷன் தானே, 1/3 வச்சு போட்டீங்கன்னா இதுவும் ஃபேக்டராக தான் இருக்கும், கண்டிப்பாக 0s வரும். ஸோ அப்போ இந்த இடத்துல கிடைக்கிற வேல்யூஸ் வந்து ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணு. அதை சால்வ் பண்ணோம்னா ரிமைனிங் சொல்யூஷன் கிடைச்சிடும். தட்ஸ் ஆல், ஈஸியான ஒரு சம் தான். இந்த சம் பார்த்து வச்சுங்க. இது 3rd சாப்டர்ல எக்ஸசைஸ் 3.5. எக்ஸசைஸ் 3.5ல 7th சம் இருக்கும். ஆஸ் இட் இஸ் இதே மாதிரி 3.5ல 5th சம் தான் நெக்ஸ்ட் சம். 3.5ல 5th சம். ஸோ இந்த சம்மு ஆஸ் இட் இஸ் அந்த சிந்தட்டிக் டிவிஷன்ல போட்டிங்கன்னா அதனோட சொல்யூஷன் கிடைக்கும். இது ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். நம்ம சிந்தட்டிக் டிவிஷன்ல போட்டு ஃபர்ஸ்ட் 1 போட்டு அப்ளை பண்ணி 0 கிடைக்குதான்னு பாரு, இல்லை -1 2 -2 3 -3 இதுக்குள்ளேயே நம்மளுக்கு கிடைச்சிரும் கண்டிப்பா. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் சால்வ் த ஈக்குவேஷன். இது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சம் 3.24. இது சிம்பிளான சம் தான். இதில் மாடலில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 சம் இருக்கும். ஸோ இந்த சம் நல்லா பார்த்துட்டு போய்க்குங்க. அடுத்து நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 3.3ல 3.3 5th சம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூட் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. ஒரு 0 1 + 2y and √3 ஆர் த 2 ஆஃப் இட்ஸ் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு டோட்டலாக 6 ரூட்ஸ் இருக்குங்க. நம்மளுக்கு 2 ரூட்ஸ் கொடுத்துட்டாங்க. ரிமைனிங் 4 ரூட்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 4 சம்ஸும் 3rd சாப்டர்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சம்ஸ். ஓகே, அடுத்து 2nd சாப்டர்.
செகண்ட் சாப்டர்ல ஏகப்பட்ட 5 மார்க்ஸ் இருக்கு. பட் அதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா இந்த சம் z³ + 8i. ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ்ல எக்ஸாம்பிள் 2.34ல இருக்கும். இந்த சம் ஃபர்ஸ்ட் எழுதி பாத்துங்க. ஃபர்ஸ்ட் இந்த சம் பாரு. அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த 2 சம்ஸ், செகண்ட் சம் அண்ட் தேர்ட் சம், இந்த 2 சம் ஒரே மாடல் தான், ஆர்கியூமெண்ட் வச்சு சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த இதை வந்து நிறைய மெத்தட்ல போட்டிருப்பாங்க. நீங்க வந்து ஆர்கியூமெண்ட்டை வந்து the argument of z minus 1 minus argument of z plus 1 இந்த மாதிரி போட்டு z க்கு பதிலா x plus iy அப்ளை பண்ணி tan inverse எடுத்து சால்வ் பண்ணீங்கன்னா இந்த சொல்யூஷன் கிடைக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட்ல இருக்கும். ஓகே, இதுக்கான வீடியோஸ் வேணா நான் அப்லோட் பண்றேன், பாத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளா இந்த செகண்ட் சம் தேர்ட் சம் சால்வ் பண்ணலாம். ஓகே, இந்த சம் பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.27. அதே மாதிரி இது வந்து 2.7ல 6 சம். ஸோ இந்த 2 சம்மும் ரிப்பீட்டடா கேட்குற சம், கம்பல்சரி இதுல இருந்து ஒரு சம் வரும். ஓகே, அண்ட் ஃபோர்த் சம் ஆஸ் இட் இஸ் அதே தான். பட் ஆனால் இதுல வந்து இமேஜினரி ரூட் ஃபைண்ட் பண்ணணும். இதனோட இமேஜினரி ரூட் வந்து 0வா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து 2x³ + 2y² + x - 2y = 0 அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கும். இது எக்ஸாம்பிள் 2 சரி எக்ஸசைஸ் 2.6ல செகண்ட் சம். ஓகே, அந்த நெக்ஸ்ட் இந்த ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா இது பியூர்லி இமேஜினரி சொல்லணும்னா அது பியூர்லி ரியல். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கிறது 2 சம் இருக்கும். இது வந்து 2.4ல 7 சம்மா இருக்கும். இதே மாடல்ல ஒரு எக்ஸாம்பிள் சம் இருக்கும். இதே சம்ல ஆஸ் இட் இஸ் இது இமேஜினரி ரூட்ஸ், இது ரியல் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ செகண்ட் சாப்டர்ல டோட்டலாக ஒரு 5 மார்க்ஸ் சொல்லியிருக்கேன். இந்த 5 மார்க்கும் கொஞ்சம் தரவா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் சாப்டர் 1. சாப்டர் 1 ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர் தான். பட் ஆனால் அது லாஸ்ட்டாகவே பாருங்க, ஃபர்ஸ்ட் பார்க்க வேணாம், லாஸ்ட்ல பாருங்க. ஏன்னா டைம் உங்களுக்கு அதிகமாயிடும். லாஸ்ட்டாக பார்த்துங்க. இதில் ஃபர்ஸ்ட் சம் த இன்வெஸ்டிகேட் த வேல்யூ ஆஃப் லாம்டா அண்ட் மியூ த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் சொல்லி ஒரு வேல்யூ கொடுத்துருக்கு. நோ சொல்யூஷன், யூனிக் சொல்யூஷன் அண்ட் இன்ஃபினிட்லி மெனி நம்பர் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாடலில் ஒரு சம் கம்பல்சரி இருக்கணும். 1.6ல இது தேர்ட் சம். இதே மாதிரி நிறைய சம்ஸ் இருக்கும். சரியா, ஃபர்ஸ்ட் நீ இந்த இதுல ஒரு மாடல் பார்த்தா போதும், இதே மாடல் தான் மற்ற எல்லா சம்மே. ஸோ இந்த சம் கொஞ்சம் தரவா பார்த்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சம். அடுத்தது செகண்ட் சம் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 1.3ல செகண்ட் சம். இதே சம் வந்து எக்ஸாம்பிள் சம்ல ஒரு மாடல் இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏபி அண்ட் பிஏ நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஏபி அண்ட் பிஏ ஜஸ்ட் 2 மல்டிபிள் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஏபியை மல்டிபிள் பண்ணு, பிஏவோட ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா 2 ஆன்சர் வரும். ஃபர்ஸ்ட் பார்ட் இது கம்ப்ளீட் பண்ணு. இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸ் சால்வ் பண்ணி போடணும். ஓகே, இது சிம்பிளான சம் தான், எக்ஸாம்பிள்ல இருக்கும். இதே மாடல் 2 சம்மையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் கிராமர் ரூல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல கிரியேட்டிவும் நம்மளுக்கு அடிக்கடி கேட்டே தான் இருப்பாங்க. கிராமர் ரூல்ல இந்த புக் பேக் சம்மும் வரும், கிரியேட்டிவ் சம்ஸும் வரும். ஸோ ரொம்ப சிம்பிளான சம் தான். டெல்டா எக்ஸ் பை டெல்டா அப்படின்னு சொல்லி போட்டிங்கனாலே கிராமர் ரூலோட எக்ஸோட வேல்யூஸ் கிடைக்கும். அதே மாதிரி டெல்டா ஒய் பை டெல்டா அப்படின்னா ஒய்யோட ஆன்சர் கிடைக்கும். இசட்னா இசட்டோட வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ இது மாடலில் ஒரு சம் பார்த்து வச்சுன்னா கூட எந்த சம் வந்தாலும் நம்ம கிரியேட்டிவ் வந்தாலும் அட்டன் பண்ணலாம். இது எக்ஸசைஸ் 1.4ல நான் ஃபர்ஸ்ட் ரோமன்ல தேர்ட் சம்மா கொடுத்துருந்தேன், தேர்ட் சப்டிஷன். ஓகே, நீயா வேற எக்ஸாம்பிள் சம்ஸ்ல இருக்கிற சம் பாருங்க, வேர்ட் ப்ராப்ளமா இருக்கிறதும் தேர்டு ரோமன்ல இருக்கிற சம்ஸ் பாருங்க. ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல டோட்டலாக ஒரு 3 சம்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இது ரொம்ப முக்கியம், நல்லா தரவா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ நான் எல்லா சாப்டர்ஸ்லேருந்துமே ஒரு 5 சம்ஸ் 6 சம்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சம்ஸ் எல்லாம் இதை விட நிறைய இம்பார்ட்டன்ட் சம்ஸ் இருக்கு. பட் இந்த சம்ஸ் எல்லாம் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், கம்பல்சரி கேட்குற சம் அப்படிங்கிறனால ஒரு டைம் நீங்க எழுதி பார்த்துட்டு போயிடுறது ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் இருக்கு. நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்றேன், பார்த்துக்கோங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.